விவார்ஸ் வரும் 2026 T20 உலகக்கோப்பை மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ சனிக்கிழமை டிசம்பர் 20 அன்று பிசிசிஐ அறிவிக்க உள்ளது. இதில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் பார்த்தீங்கன்னா 15 வீரர்கள் இடம்பெற உள்ளனர். இந்த இரு தொடர்களுக்கான 15 பேர் கொண்ட அணிகளும் ஏறக்குறைய ஒன்றாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு அணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கிறது. T20 உலகக்கோப்பை பிப்ரவரி 7ஆம் தேதி என்று தொடங்கினாலும் ஒரு மாதத்திற்கு முன்பே தங்களது அணியை முன்கூட்டியே ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியமும் சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் நியூசிலாந்து தொடருடன் பார்த்தீங்கன்னா சேர்ந்து T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியையும் அகர்கர் அறிவிக்கப் போகின்றார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சில ரிசர்வ் வீரர்களும் அறிவிக்கப்படுவார்கள். இதனால் மெயின் அணியில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் வீரர்களுக்கு காயங்கள் அடைந்தால் கடைசி நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் வாய்ப்புகள் கிடைக்காத வீரர்களுக்கும் T20 உலகக்கோப்பை கதவு திறக்கப்பட்டு இருக்கும். இந்திய அணி ஜனவரி 11 முதல் 31 வரை நியூசிலாந்துடன் பார்த்தீங்கன்னா 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட வெள்ளை பந்து தொடரை பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் நடத்துகிறது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 2026 T20 உலகக்கோப்பை நடைபெறுகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா மும்பையில் அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய இந்தியா, பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா நமீபியாவுடன் பார்த்தீங்கன்னா மோதல். பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று கொழும்பில் பாகிஸ்தானுடனும், பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று அகமதாபாத்தில் நெதர்லாந்துடனும் பார்த்தீங்கன்னா விளையாடி குரூப் ஏ போட்டிகளை முடிக்கும். அட்டவணை இறுதியானாலும் இந்தியாவின் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் நீண்டகால பேட்டிங் சரிவால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றார். அதனால கேப்டனாக அவரே பார்த்தீங்கன்னா தொடர்வார் என்றும் சொல்லப்படுது. துணை கேப்டனாக கில் அறிவிக்கப்பட உள்ளார். இதே போன்று தென்னாப்பிரிக்கா தொடரில் கடைசி 2 போட்டியில் விலகிய அக்சர் படேலுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர ஜெய்ஸ்வாலுக்கு, ரிங்கு சிங், இசான் கிஷான், ரிசாராஜ் போன்ற வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அணியில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய உத்தேச அணி சூரியகுமார் கேப்டன், சுப்மன் கில் துணை கேப்டனாக இருக்கிறார். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், தேஜஸ் சர்மா விக்கெட் கீப்பர், அக்சர் படேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷிக் ராணா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர். இந்த வீரர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள். ரிசர்வ் அணி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், இசான் கிஷான், முகமது ரிசாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீரர்கள் இடம்பெறுகின்றார்கள். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.